allindiapackages.com வெளிநாடு வாழ் தமிழர்களே, அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா எங்கே இருந்தீங்கனாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு சுற்றுலா வரணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் டூர் பேக்கேஜ் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து சிறப்பாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அவங்க இந்த சைட்டில் இருக்கிற கஸ்டமர் ஃபீட்பேக்கே அதுக்கான சாட்சிகள். நம்பி வாங்க, நிச்சயமாக பெஸ்ட்டு டூர் பேக்கேஜஸ் வந்து இவங்க தருவாங்க. அதே கண்கள் ரொம்ப ஷார்ப்பான ஒரு டைட்டில், அதே மாதிரி படமும் வந்து ரொம்ப ஷார்ப்பு. ஒரு 2 மணி நேரம் சம்திங் தான் படம், ரொம்ப இழுத்து அதெல்லாம் பண்ணல. சிவி குமாரோட ஸ்பெஷல் அதுதான் நினைக்கிறேன். ரொம்ப வந்து 2.5 மணி நேரம் படம்லாம் அவர் பண்ணுறதில்ல. படத்தோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த களம் அப்படிங்கிறது டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவிக்கணும். எதுக்குன்னா, ஒரு ஒரு கன்னியாகுமரி, ஒரு ஈரோடு, இப்படி லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து எடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மெட்ராஸ்லேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து சும்மா போர்டை மாற்றி வந்து எடுத்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் அந்தந்த இடத்துக்கு போய் அத்தன்டிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, இந்த படத்துக்கு அந்த படத்தில் இருக்க அந்த ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்க தோணுது. அதங்காட்டி வந்து பார்க்குறதுக்கு அந்த மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்ஜாயபுளாக மாறுது. அதற்கு வந்து கண்டிப்பாக வந்து டைரக்டர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். 2வது வாழ்த்து கிப்ரான் அவர்களுக்கு. அதாவது 1000 கமர்ஷியலுக்கு வந்து ஒருத்தர் வந்து மியூசிக் அமைச்சு ஒருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பாலசரவணன் காமெடி ஆக்டர் ஓடிக்கிட்டு பின்னாடி ஒரு மியூசிக் வந்துட்டே இருக்கும். அவர் டக்குன்னு நிற்க வேண்டியது இருக்கும். அந்த நிற்கிறப்ப வந்து ஒரு காமெடியாக நிற்பார். அந்த காமெடியாக நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காமெடியாக மியூசிக்கும் வந்து எண்ட் ஆகும். பிஜிஎம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தான் வந்து கிப்ரானுடைய மெச்சூரிட்டி. இந்த படத்தோட முதுகெலும்பு அப்படின்னா கிப்ரான். எனக்கு தெரிஞ்சு கிப்ரான் வந்து இனி வரும் படங்கள், இந்த மாதிரி பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன படம், மீடியம் பட்ஜெட் படமெல்லாம் வந்து அவர் உள்ளே போய் ஒரு மியூசிக் டைரக்டராக உட்காந்தார் அப்படின்னா அந்த பிஜிஎம் அப்படிங்கிறதே வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சுப்பீரியரான ஒரு பிஜிஎம் வந்து கிப்ரான் தந்திருக்கார். இந்த படத்திற்கோட ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக கிப்ரானுடைய இசை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அடியே, அந்த குட்டி காட்டேரி அப்படின்னு அந்த பாட்டு அப்படி நம்ம கேட்குறக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பட் விஷுவல்ஸோடு சேர்ந்து அந்த கேரக்டரோட சேர்ந்து பார்க்குறப்போ, ஓ இதுதானா அப்படின்ட்டு வந்து யோசிக்க வைக்குது. கிப்ரான் ரெஸ்பெக்ட், சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க கிப்ரான். கலையரசன் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து பயங்கர ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரா சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு கொடுத்த ரோலை வந்து அழகாக பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. அதே மாதிரி தான் ஜனனி ஐயர் அவர்களும் பார்த்தீங்கன்னா சின்ன ரோல் தான், ரொம்ப சூப்பராக வந்து அப்படியே வர்றாங்க, பேசுகிறாங்க. அந்த ரோலுக்கு வந்து அதுக்கு மேலே நடிக்க முடியாது. அதுங்காட்டிக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோயின் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிவடா அவங்கள தான் வந்து சொல்லிடலாம். செம்மையான ஒரு ரோல், ஒரு டஃப்பான ஒரு ரோல், ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற மாதிரி ஒரு ரோலு பிச்சிருக்காங்க. நிஜமாலுமே வந்து பெண்களுக்கே வந்து கோபம் வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து 2-3 பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அடிக்கலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய அந்த ரோலுடைய சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் என்னென்னா, இதெல்லாம் இருந்தாலும் மிகப்பெரிய ப்ளஸ் பாலசரவணனுக்கு வந்து படம் ஃபுல்லாக ஒரு ரோல் கொடுத்து, ஒரு காமெடியனா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக கொடுத்தா எந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். மனுஷன் பிச்சிருக்கார். என்னென்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தா பாவமாகவும் இருக்கும். அதாவது ஒரு கான்ஸ்டபிளாக வேலைக்கு சேர்ந்துட்டு வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது வேலையை. அப்போது இடையில ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வரும், அதுக்குள்ளே மாட்டிக்குவார். அப்போது தன்னோட இயலாமையை வெளிப்படுத்தணும், அதே சமயம் காமெடி வெளிப்படுத்தணும். காமெடி அப்படிங்கிறது வந்து வெறும் திட்டுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஓடி போய் நிற்கிற ரியாக்ஷனில் கூட வந்து நம்மளை சிரிக்க வச்சிடறாரு. அந்தளவுக்கு மெச்சூரான ஒரு ரோலை வந்து பாலசரவணன் பண்ணியிருக்கார். பாலசரவனுக்கு தயவுசெய்து கோலிவுட் வந்து இந்த மாதிரி மீட்டியான படம் ஃபுல்லாக இருக்கிற ரோல்களை வந்து தரணும். நிச்சயமாக அவர் வந்து அடுத்த லெவல் போவார். இந்த படம் வந்து உண்மையாலுமே அவருக்கு அடுத்த லெவல். நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு ரோல் பாலசரவனோட கேரக்டரில் இது அப்படின்னு வந்து சொல்லிடலாங்க. இதெல்லாம் இருந்தாலும் படத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பாதிக்கு மேலே வந்து நமக்கு ப்ரெடிக்டபிள் ஆயிடுது, இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருது. ஓரளவுக்கு சினிமா பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓ இது இங்கே தான் போய் முடியுது அப்படின்ட்டு. ஆனால் இந்த ப்ரெடிக்டபிள்னஸ் இதையும் வந்து இந்த ப்ரெடிக்டபிலிட்டி இதையும் வந்து தாண்டி படம் வந்து வாட்சபிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, காட்சி அமைப்புகள் அண்ட் அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப போட்டு விறுவிறுன்னு போகாமல் கரெக்டாக ஒரு பேலன்ஸான ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதான் வந்து இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் அழகான எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாட்சபிள் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து மாற்றுது. எனக்கு தெரிஞ்சு இனி வரும் ஆடியன்ஸ் வந்து பார்க்க வந்து இன்னும் பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த படத்துக்குள்ளே நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக வந்து புதுவரவு டைரக்டர் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவு. இன்னும் நிறைய மெச்சூரான படங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்திற்கு வந்து என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 5க்கு ஒரு 3.25 மார்க் வந்து தருவேன். போங்க, ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எந்த ஒரு வல்காரிட்டியும் இல்லாமல் ஜாலியாக ஒரு படத்தை பார்க்குற ஒரு நல்ல த்ரில்லரை பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிற எனக்கு எந்த சந்தேகமே இல்லை.
இந்த படத்திற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. cinebee.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்களும் ரேட் பண்ணலாம். இல்லை அவங்களோட ஆப் வந்து இருக்குது ப்ளே ஸ்டோர் iOSல, அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை வந்து வெளியிடுங்க. கண்டிப்பாக வந்து படித்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி வேறு ஏதாவது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரசாந்த். நன்றி, வணக்கம்.